வணக்கம். லோக்கல்வெல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய வீடியோவில் லோக்கல்வெல் ஆப்பில் எப்படி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் செய்வது என்பதை நாங்கள் காணப்போகிறோம். வாங்க இன்றைய வீடியோவை தொடங்குவோம். இதில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் செய்வது மிகவும் எளிது. அதற்காக முதலில் பர்ச்சேஸ் பகுதியிற்கு செல்லவும். இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எனும் இரண்டாவது விருப்பத்தை நீங்கள் காணலாம். அதை கிளிக் செய்யவும். இதில் 3 வகையான பர்ச்சேஸ்கள் உள்ளன. ஒன்று, லோட் எக்ஸ்பயர்ட் ஆர் நியர் எக்ஸ்பைரி ஐட்டம்ஸ். இரண்டாவது, லோட் ஸ்லோ மூவிங் ஸ்டாக் ஐட்டம்ஸ். மூன்றாவது, ஆட் ஐட்டம் டு ரிட்டர்ன் மேனுவலி. இது வாங்க ஒவ்வொன்றாக விளக்கம் காண்போம். முதலில் லோட் எக்ஸ்பயர்ட் மற்றும் நியர் எக்ஸ்பைரி ஐட்டம்ஸ். இதன் பொருள் ஏற்கனவே காலாவதி ஆகியிருக்கும் அல்லது விரைவில் ஆகவிருக்கும் மருந்துகள். அவற்றை திருப்பிச் செல்லவே இந்த விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். இதை கிளிக் செய்யவும். முதலில் ஒரு டேட் ரேஞ்ச் தேர்வு செய்யவும். பிறகு கீழே நீங்கள் அனைத்து எக்ஸ்பயர்ட் மருந்துகளை லோட் செய்யலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தேர்வு செய்யலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வு ஆனவுடன் F2 அழுத்தி அப்ளை செய்யவும். இப்போது எக்ஸ்பயர்ட் மற்றும் நியர் எக்ஸ்பைரி ஐட்டம்ஸ் அனைத்தும் பட்டியலாக கிடைக்கும். F2 அழுத்தி லோட் செய்யவும். இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வாரியாக முழுமையான சுருக்கம் கிடைக்கும். எத்தனை பொருட்கள், என்ன டாக்ஸபிள் அமௌண்ட், என்ன ரீஃபண்டபிள் அமௌண்ட் மற்றும் பேலன்ஸ் என பார்க்கலாம். கீழே முழு பர்ச்சேஸ் இன் சுருக்கத்தை காணலாம். ஒவ்வொன்றும் சரிபார்த்து பிறகு ஆல்ட் எஸ் அழுத்தி சேவ் செய்யவும். இவ்வாறு உங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வெற்றிகரமாக செய்யப்படும். யாருக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் செய்தீர்கள் என டிஸ்ட்ரிபியூட்டர் பெயரை தேடவும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்வு செய்து இரண்டாவது விருப்பமான ரிட்டர்ன் கிளிக் செய்யவும். நீங்கள் செய்த ரிட்டர்ன் இங்கே காணலாம். அதை கிளிக் செய்தால் அனைத்து விவரங்களும் தெரியும். இரண்டாவது வகை, லோட் ஸ்லோ மூவிங் ஸ்டாக் ஐட்டம்ஸ். இதன் பொருள் விற்பனை ஆகாத அல்லது மெதுவாக விற்கப்படும் பொருட்கள். அவற்றை நீங்கள் திருப்பிச் செல்லலாம். இதை கிளிக் செய்யவும். எத்தனை நாட்களாக அந்த பொருள் உங்களிடம் உள்ளது என்பதை தேர்வு செய்யலாம். தற்போது அது 90 நாட்கள். ஆனால் நீங்கள் அதை குறைக்கவோ அதிகரிக்கவோ செய்யலாம். லோட் எக்ஸ்பைரி விருப்பம் அதே போலவே உள்ளது. டிஸ்ட்ரிபியூட்டர் அனைத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்டதையோ தேர்வு செய்யலாம். F2 அழுத்தி கண்டினியூ செய்யவும். இப்போது பொருட்களின் பட்டியல் வரும். F2 அழுத்தி லோட் செய்யவும். டிஸ்ட்ரிபியூட்டர் வாரியாக சுருக்கம் வரும். எத்தனை பொருட்கள், என்ன தொகை, கீழே முழு சுருக்கம் இருக்கும். ஆல்ட் எஸ் அழுத்தி சேவ் செய்யவும். இவ்வாறு ஸ்லோ மூவிங் இற்கான ரிட்டர்ன் செய்யப்பட்டுவிட்டது. இதை பயன்படுத்தி ரிட்டர்ன் விவரங்களை காணலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் பெயரை தேடவும், தேர்வு செய்யவும், ரிட்டர்ன் விருப்பத்தில் செல்லவும். விவரங்கள் அனைத்தும் தெரியும். மூன்றாவது வகை, ஆட் ஐட்டம் டு ரிட்டர்ன் மேனுவலி. இதில் நீங்கள் எந்த பொருளையும் தேடி திருப்பிச் செல்லலாம். தேவைப்படும் பொருட்களை இங்கே தேடவும். மேலே ஆல்ட் எஸ் சேவ் விருப்பம் உள்ளது. ஆல்ட் எஸ் அழுத்தவும். இது ரிட்டர்ன் செய்யப்படும். இவ்வாறு லோக்கல்வெல் ஆப்பில் 3 விதமான பர்ச்சேஸ் ரிட்டர்ன் செய்யலாம். நாங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்புகிறோம். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் காமெண்ட் பகுதியில் கூறுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோவை லைக் செய்யவும்.